بسم الله الرحمن الرحيم ألف لام را كتاب أنزلناه إليك لتخرج الناس من الظلمات إلى النور بإذن ربهم إلى صراط العزيز الحميد الله الذي له ما في السماوات وما في الأرض وويل للكافرين من عذاب شديد الذين يستحبون الحياة الدنيا على الآخرة ويصدون عن سبيل الله ويبغونها عوجا أولئك في ضلال بعيد وما أرسلنا من رسول إلا بلسان قومه ليبين لهم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா இப்ராஹீமின் 18வது வசனம் முதல் 29வது வசனம் வரைக்குமான விளக்கத்தை இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த வசனங்களிலே அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறான ஒரு அடிப்படையில் அமைய வேண்டும், அடிப்படைகள் அத்திவாரங்கள் உறுதியில்லாத வாழ்க்கைக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி விவரிக்கிறார். அந்த விளக்கத்திலே யுஸப்பித்துல்லாஹுல்லதீன ஆமனு பில் கௌலி சாபித் ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா, ஈமான் கொண்டவர்களை அல்லாஹு தாலா நிலையான அந்த வார்த்தையின் மூலம் உறுதிப்படுத்துவான். உலகத்திலும் அவர்களை உறுதிப்படுத்துவான், மறுமையிலும் அவர்களை உறுதிப்படுத்துவான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹு தாலா அவன் படைத்த எல்லா படைப்புகளிலும் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த படைப்பாக மனிதனைத்தான் படைத்திருக்கிறான். மனிதனை படைத்து மனிதன் விளங்கி வாழ வேண்டும். ஏனைய படைப்புகள் படைக்கப்பட்ட இயல்புகளோடு வாழ வேண்டும் என்று அல்லாஹ் அந்த மனிதனையும் ஏனைய படைப்புகளையும் பிரித்து வச்சுக்கிறான். ஏனைய படைப்புகளுக்கு எதையாவது விளங்கி வாழணும் என்ற தேவையில்லை. ஒவ்வொரு படைப்பையும் அல்லாஹு தஆலா ஒரு இயல்போடு படைச்சிருக்கிறான். அந்த இயல்போடு அவைகள் வாழ்ந்தால் போதும். அந்த இயல்புகளை அல்லாஹ் கொடுத்து அந்த படைப்புகளை வாழ வச்சிருக்கிறதும் ஒரு வகையான வழிகாட்டல் தான். அதுவும் ஒரு வஹி என்று குர்ஆன் சொல்கிறது. வஹி என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களுக்கு கொண்டு வந்து கொடுத்த இந்த இறை வழிகாட்டல். அல்லாஹு தஆலா மற்ற படைப்பினங்களை எல்லாம் ஒரு வழிகாட்டலிலே தான் வைத்து வழிநடத்துகிறான். அந்த வழிகாட்டல் நபிமார்கள் மூலமாக வேதங்களாக கொடுக்கப்படலை. ஏனைய படைப்புகளுக்கு அந்த படைப்புகளுடைய இயல்பிலேயே அந்த படைப்புகள் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களை அல்லாஹு தஆலா கொடுத்து வைத்திருக்கிறான். அதற்கும் குர்ஆன் வஹி என்று தான் சொல்லுகிறது. வஅௌஹா ரப்புக இலன் நஹ்லி அனித்தஹிதி மினல் ஜிபாலி புயூத்தன்
வமின ஷஜரி வமிம்மா யாரிஷூன். தேன் பூச்சியை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற நேரம், தேன் பூச்சிக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான். நபிமார்கள் அனுப்பி வஹி ஒன்று கொடுக்கல. மலைகளிலும் பந்தல்களிலும் மனிதர்கள் அமைக்கின்ற பந்தல்களிலும் உனது கூட்டை கட்டிக்கொள் என்று அல்லாஹு தாலா தேன் பூச்சிக்கு வஹி அறிவித்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஒவ்வொரு படைப்பும் உலகத்தில் எப்படி வாழணும் என்று ஒரு அறிவுறுத்தலை அல்லாஹு தாலா அந்த படைப்புகளுடைய இயல்பிலேயே வச்சிருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் அதே நேரம் அந்த வழிகாட்டல்கள் எல்லாம் இயல்பிலேயே இருக்கிறதுனால அந்த படைப்புகள் எதையும் விளங்கி கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. விளங்கணும்னு தேவையே, அது பிறந்தா அப்படி வாழும். பிறந்தா வாழும். ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு மாட்டு கன்று பிறந்து கொஞ்ச நேரத்தில் மிகவும் சிரமப்பட்டு எழுந்து நிற்கிறது. தூக்கி வளர்க்க தேவையில்லை, தானாக எழுந்து விடுகிறது. எழுந்தவுடன் தனது உணவு எங்கே இருக்கிறது என்பதை அது உடனடியாக தெரிந்து கொள்கிறது. தன்னுடைய தாயின் மடியிலே தனது உணவு இருக்கிறது என்பதை தெரிஞ்சு கொண்டு அது நேராக போகுது, பால் குடிக்குது. யார் சொல்லிக் கொடுக்குற? சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் தேவையில்லை. ஏனெண்டா இயல்பிலேயே அது பிறந்த மறுக்கணமே அதனுடைய தேவையை உணர்ந்து செயல்படுவதற்கான இயல்பை அந்த பிறந்த அந்த படைப்பில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆனால் மனுஷன் பிறந்து தவளை நடக்க ஆரம்பிக்கிற காலத்திலேயும் அந்த பிள்ளை, அந்த குழந்தை கல்லையும் மண்ணையும் தூக்கி வாயில போடுது. பிறந்த ஆடும் மாடும் அடுத்த கணமே தண்ட உணவு எங்கே இருக்குதுன்றதை தெரிஞ்சு கொண்டு அந்த இடத்துக்கு போகுது. அது பிழையான ஒன்றை தின்றல. புள்ள என்ன செய்யுது? அது தேவையில்லாதெல்லாம் தூக்கி வாயில போடுது. இப்ப யாருக்கு அறிவிக்குதுன்னு சொல்ற? மாட்டுக்கா? இல்லை. அல்லாட அந்த படைப்புகளுக்கெல்லாம் அறிவு தேவையில்லை. அது ஒன்றை விளங்கி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றா இயல்பிலேயே அது எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் அப்படி இல்லை, விலங்காட்டி தவறு செய்வான். விலங்காட்டி கல்லை மண்ணை தான் திம்பானோ. அதுதான் அந்த பிள்ளைடைய வாழ்க்கையிலிருந்தே அல்லாஹ் காட்டுறான். எனவே கல் எடுத்தா, மண் எடுத்தா, என்னமாலும் வாயில போட்டா வானம் என்று சொல்லி அதை விளங்க வைக்கணும். தின்றதிலிருந்து, நடக்கிறதிலிருந்து, ஒரு ஆட்டுக்குட்டி, மாட்டுக்கன்று அது துள்ளி விளையாடும், ஓடும் வேகமா, போய் விழாது. பிள்ளைகள் துள்ளினா விழுந்து காலை கையை உடைச்சி காயங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளும். படிச்சு கொடுக்கணும். எப்படி இறங்குறது, எப்படி ஏறுறது, எப்படி உட்கார்றது, எப்படி தின்றது எல்லாம் படிச்சு கொடுக்க தானே வேணும். யாருக்கு? மனுஷனுக்கு. மனுஷன் அல்லாஹ் படைச்சிக்கிறதே படிச்சு வாழு, பிறந்ததுக்காக வாழாதே அப்படின்னு தான் மனுஷன் அல்லாஹ் படைச்சிக்கிறான். இந்த வித்தியாசத்தை விளங்கிக்கணும். அப்ப தின்றதுக்கும் படுக்கிறதுக்கும் பாயிறதுக்கும் நடக்கிறதுக்கும் மட்டுமா படிக்கணும்? அதுக்கு மட்டுமா படிக்கணும்? அதை விட பெரிய ஒரு விஷயம் இருக்குது படிக்கிறதுக்கு. வாழ்றது எப்படின்னு படிச்சு வாழணும்.
வாழ்கிறது எப்படின்னு படித்து வாழணும். ஒரு மனுஷனை பொறுத்த மட்டும் எல்லாத்தையுமே படித்து தான் ஆகணும். தின்றது, குடிக்கிறது, தூங்குறது, எலும்புறது எல்லாத்தையும் படிக்கணும். ஒரு சேவல் ஃபஜ்ருக்கு முன்னுக்கே எலும்பிடுது, அது கூவுது. மனுஷனுக்கு தெரியாத எப்போ எலும்போணுமெண்டு. அவனுக்கு எலும்பினா படுக்கவும் தெரியாது, படுத்தா எலும்பவும் தெரியாது. முழிச்சிருந்தா எத்தனை மணிக்கு படுக்கணும், முழிச்சுக்கிட்டே இருக்கிறான். படுத்தா எத்தனை மணிக்கு எலும்பணும், தூங்கிக்கிட்டே இருக்கிறான். சரி, பறவைகள் அதிகாலையிலேயே எலும்பி அது பறக்க ஆரம்பிக்குது. அது சோம்பேறித்தனமாக தூங்கிக்கிண்டிருக்கிறல்ல, டைமுக்கு கூடுகளுக்கு போய் அது கூடு சேர்ந்துருது, சொணங்கிறது இல்லை. அப்போ எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டிக்குது மனுஷனுக்கு? எல்லாத்தையும் என்ன செய்யணும்? எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறது, எத்தனை மணிக்கு நித்திரையிலேருந்து எழும்புறது, எது உனக்கு சுகம், எது உன் ஆரோக்கியத்துக்கு கேடு, எது மனிதண்ட அந்தஸ்துக்கு பொருத்தமானது, எல்லாத்தையும் மனுஷனுக்கு சொல்லி கொடுக்கணும். எல்லாத்தையும் மனுஷன் தண்ட அறிவால விளங்கணும். விளங்கி வாழ்கிற ஒரு படைப்பாகத்தான் மனுஷன் நல்லா படைச்சிக்கிறான். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் மனுஷன் படித்து கொள்றான் தான். என்னத்தை? தின்றது எப்படி, தூங்குறது எப்படி, நோய் வந்தால் என்ன மருந்து எடுக்கணும், தலைவாடுறது எப்படி, உடுப்பு தைக்கிறது எப்படி, இதெல்லாம் படித்து கொள்றான். இதெல்லாம் படித்து கொள்றான். படிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை படிக்கிறதே இல்லை, சும்மா வாழ்றான். அப்படி வாழ்கிற நேரம்தான் இந்த வாழ்க்கை அத்திவாரம் இல்லாத வாழ்க்கையாக மாறுகிறது, அடிப்படை இல்லாத வாழ்க்கையாக மாறுது. ஏன்? வாழ்க்கையை அவனுக்கு தெரியாது, வாழ்க்கையை படிக்கல. வாழ்க்கையை படிக்கல, தின்றதுலேருந்து குடிக்கிறதுல எல்லாத்தையும் படிக்கணுமே, படிக்கிறல்ல. சில நேரம் இன்னைக்கு முஸ்லீம்களோட வாழ்க்கையை பார்த்தா மார்க்கம் ஒரு பக்கம் போனாலும் அன்றாட வாழ்க்கையில் உள்ள சாதாரண விஷயங்களை கூட அவங்க படிக்கிறதில்லை. சாப்பாட்டிட ஒழுங்குகள் என்ன என்று கேட்டால், அதாவது உடம்புக்கு ஆரோக்கியமான சாப்பாடு என்னான்னு கேட்டால் ஒரு முஸ்லீமுக்கு தெரியாமல் இருக்கும், முஸ்லீம் அல்லாதவருக்கு அது தெரியும், அவன் படிச்சுக்கிறான். அவன் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதன், அவன் எந்த உணவு உடம்புக்கு பொருத்தமானது, கொழுப்பு இல்லாமல், உடல் பருக்காமல், கொலஸ்ட்ரால் டயபெட்டிக்ஸ் வராமல், இந்த மாதிரி மனுஷன் உடம்புகள் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு பொருத்தமான உணவுகள் பழக்க வழக்கங்கள் என்னன்றத ஒரு முஸ்லீமை விட ஒரு முஸ்லீம் அல்லாதவர் தெரிஞ்சுக்கிறான். அவன் படித்து வாழ்றான். என்ன படித்து வாழ்றான்? வாழ்க்கையை படிக்காட்டியும் வாழ்க்கையிட விவகாரங்களை படிச்சுக்கிறான். முஸ்லீமை பொறுத்தவரையில் அதையும் படிக்காம வாழ்றானா என்று கேட்கும் அளவுக்கு இந்த விளங்கி வாழ்ற விஷயத்தை அப்படியே விட்டாச்சு. விளங்கி வாழ்றது இல்லை, விளங்குறது இல்லை. குர்ஆன் சுன்னாவை விளங்க போறவங்களும் விளங்கினாங்களா அல்லது குர்ஆன் சுன்னாவை மொழிபெயர்த்தாங்களான்னு தான் ஒரு பிரச்சனை வருது. குர்ஆன் சுன்னாவை விளங்கி வாழ போறவங்களையும் ஒரு பிரச்சனை வருது. அவங்க விளங்கி வாழ்றாங்களா அல்லது மொழிபெயர்த்து வாழ்றாங்களா? மொழிபெயர்த்துண்டா குர்ஆன்ல ஒரு வசனம், ஹதீஸ்ல ஒரு வசனத்தை எடுத்தா அதை மொழிபெயர்க்கலும், மொழிபெயர்த்தா ஒரு கருத்து வரும். இந்த மொழிபெயர்த்து வார கருத்து அல்ல, அதுக்கு அங்கால அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கும். அந்த வசனமோ அந்த ஹதீஸோ எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு சொல்லப்பட்டது, எந்த சூழல்ல இறங்கப்பட்டது, அதிலிருந்து எடுக்க முடியுமான சட்டங்கள் எல்லாம் என்றெல்லாம் ஒரு விளக்கம் ஒன்று. அதை விளங்கி குர்ஆன் சுன்னாவை பின்பற்றாங்களா அல்லது மொழிபெயர்த்து வாசிச்சுட்டு இதுதான் மார்க்கம் நினைக்கிறாங்களான்னு சொல்லி அங்கேயும் ஒரு பிரச்சனை. இப்படி
விளக்கத்தை முற்றாக துறந்து விளங்குறன்ற விஷயத்தை அப்படியே விட்டு வாழ்கிற ஒரு சமூகமாக இன்றைக்கு உலகத்தில் ஒரு சமூகம் இருந்தால் அது முஸ்லீம் சமூகம் தானோ என்று கேட்கின்ற அளவுக்கு முஸ்லீம்கள் இந்த விஷயத்தை முற்றாக புறக்கணிச்சிக்கிறாங்க. அல்ல கவனங்கள் கரிசனைகள் மிச்சம் குறைந்த ஒரு சமூகமாக முஸ்லீம் சமூகம் இருக்கிறது. முஸ்லீம் சமூகம் அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள்ல என்ன சொல்றான்னு பாருங்க. அல்லாஹ் தஆலா காஃபிர்களை பற்றி இந்த பகுதியின் அந்த முதலாவது வசனத்திலே, அதாவது நாங்கள் விளக்கத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனத்தின் முதலாவது வசனத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். மஸலுல்லதீன கஃபரூ பிரப்பிஹிம், தங்களுடைய இரட்சகனை நிராகரித்து வாழுகின்றவர்களுக்கு உதாரணம். அஅமாலுஹும் கரமாதி நிஷ்தத்தத் பிஹிர் ரீஹு ஃபீ யௌமின் ஆசிஃப், அவர்கள் இந்த உலகத்தில் செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் உதாரணம் ஒரு பயங்கர புயல் வீசுகின்ற ஒரு நாளிலே இந்த புயல்ல அடிப்பட்ட சாம்பலுக்கு என்ன நடக்கும்? பயங்கரமா வீசுற ஒரு புயல்ல சாம்பல் கொஞ்சம் அடிபட்டா அதுக்கு என்ன நடக்கும்? அது எங்க இருக்கும், எங்க போகும் சொல்லலாது. அதுக்கு என்ன நடக்கும்? இருந்த இடமே தெரியாம போயிடும். லா யக்திரூன மிம்மா கஸபு வலா ஷை, இந்த சாம்பல் எல்லாம் எதுக்கு ஒப்பிடுறான்டா? அவங்க சம்பாதித்தவைகள், தேடியவைகள். யாரு? அல்லாஹ்வை நிராகரிச்சு வைக்கிறாங்களே, அவங்க தேடி சம்பாதித்தவைகள் தான் அந்த சாம்பல். ஒரு புயலுக்கு அடிபட்டா எங்க அட்ரஸ் இல்லாம போகும். இதுதான் அவருடைய வாழ்க்கைக்கு உதாரணம். ذَلِكَ هُوَ الضَّلَالُ الْبَعِيدُ, இது திரும்ப முடியாத மிக நீண்ட வழிகேடு. தூரம் வழிகேட்டில் போயிட்டாங்க. அந்த வழிகேட்டிலேருந்து மழை திரும்பவே இயலாது, அவ்வளவு தூரம். தலாலுல் பஈத் என்றெல்லாம் சொன்ன இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் கால நிராகரிப்பாளர்களுக்கு ஒப்பிடுறதா அல்லது இந்த கால நிராகரிப்பாளர்களுக்கு ஒப்பிடுறதா? ரசூலுல்லாஹ் கால நிராகரிப்பாளர்களுக்கும் அதை ஒப்பிட்டு விளக்கம் சொல்லணும். அவங்களோட காலத்துல இறங்கிச்சு. இந்த கால நிராகரிப்பாளர்கள் எடுத்துக்கொண்டா யார் அவங்க? உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இன்று இஸ்லாமிய உலகத்துக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக உலகத்தில் ஒரு பெரும் மீடியா யுத்தத்தையும் சிந்தனா ரீதியான யுத்தத்தையும் நேரடி ஆயுத மோதலையும் உருவாக்கி இஸ்லாம் இந்த பூமியில எழுச்சி பெறவே விடக்கூடாதுன்னு சொல்லி கங்கணம் கட்டி வேலை செய்கின்ற இந்த இஸ்லாத்துக்கு எதிரான கும்பல் இருக்கிறதே, அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? அவங்க அறிவுல கூடினவங்களா நாங்களா? யார் இன்றைக்கு உலகத்தில் விஞ்ஞானத்தில், தொழில்நுட்பத்தில், மற்ற துறைகள் எல்லாம் அவங்க சாதிச்சதுகள் கூடவா நாங்களா? அவங்க தான். அவங்க உலகத்தில் என்ன சாதனைகள் எல்லாம் அவங்க படைச்சிக்கிறாங்க, அற்புதமான சாதனைகள். எங்களுக்கு அவங்களோட பக்கத்தில் இருக்கலாம். அவர்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறான். அவங்க யாரு? அவங்க செஞ்ச எல்லா செயல்களும், அவங்களோட படிப்புகள், அவங்களோட ஆய்வுகள், அவங்களோட கண்டுபிடிப்புகள், அவங்களோட ஆதிக்கங்கள், அவங்க உலகத்தில் செஞ்சிக்கிற மாற்றங்கள், போட்டிக்கிற திட்டங்கள், இதெல்லாம் தான் அவங்களோட செயல்கள். அமாலுகும், அவங்களோட அமல்கள். அதில் இதெல்லாம் வருமே. இது எல்லாத்தையும் சேர்த்தெடுத்தா அது எதுக்கு சமன்? சாம்பலுக்கு சமன். ஒரு புயல் வீசுகின்ற நாளில் அந்த சாம்பல் இருந்த இடம் தெரியாம மறைஞ்சிடும். இவ்வளவு பெரிய சாதனைகளை எல்லாம் உலகத்தில் செய்து வாழுகின்றவர்களுடைய
அந்த செயல்கள் கூட பெருமதியற்றவை என்று அல்லாஹ் சொல்றான். ஏனென்றால் அடிப்படைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்றாங்க. அடிப்படை அத்திவாரம் இல்லாத வாழ்க்கை. தங்களுடைய ரப்பை நிராகரித்து வாழுகிறார்கள். ரப்ப நிராகரித்து வாழ்றதும் ரப்ப மறந்து வாழ்றதும் மிச்சம் தூரம் இல்லை தெரியுமா? ரப்ப நிராகரித்து வாழ்றதும் ரப்ப மறந்து வாழ்றதும் மிச்சம் தூரம் இல்லை. நிராகரிக்கிறவன் மனமுரண்டாக வானம் என்று சொல்றான். அப்படி அல்லாஹ் இல்லை, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்றான். மறந்து வாழ்றவன் அல்லாஹ்வை கணக்கெடுக்காம வாழ்றான். மறந்து வாழ்றவன் வேற என்ன சொல்றது? மறந்து வாழ்றவன் எப்ப மறதி வாரது முக்கியம் இல்லாத விஷயம் மறந்துடும். முக்கியம்டா மறக்காது. அல்லாஹ்வை மறந்து வாழ்றா. வலா தகூனு கல்லதீன நசுல்லாஹ ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும். அல்லாஹ்வை மறந்து வாழுகின்றவர்களாக நீங்கள் இருக்க வேணாம். உங்களையே உங்களுக்கு அல்லாஹ் மறக்க செஞ்சிருவான். அல்லாஹ்வை மறந்து எங்களை மறந்து இந்த உலகத்தில் எங்க போறோன்னு தெரியாம வாழ்ற ஒரு வாழ்க்கை. நாங்க எங்களையும் மறந்துதான் வாழ்றோம். இன்னைக்கு இந்த சமூகம் தன்னையும் மறந்து வாழுது. என்ன தன்னை மறந்து வாழுதுண்டா? தன்னை மறந்து வாழ்றா தனக்கு முன்னால, அதாவது இந்த உலகத்துக்கு வர முன்னால நான் யாரு, உலகத்துக்கு வர முன்னால நான் யாரு, எங்க என்னைய இங்க அனுப்பினவன் யாரு, என்னைய ஏன் அவன் இங்க அனுப்பினான், எனக்கிட்ட அவன் என்ன எதிர்பார்க்கிறான், என்னைய திருப்பி இந்த உலகத்திலிருந்து அழைச்சி கொள்றவன் யாரு, அவன்கிட்ட போய் நான் என்ன என் வாழ்க்கையை பற்றி சொல்லணும். இதெல்லாம் என்னோட சார்ந்த விஷயங்கள். அதையும் மறந்து தன்னையும் மறந்து வாழ்றான் அந்த மனுஷன். தனக்கு ஆன்மாவை தந்தவன் யாரு, வாழ்வை தந்தவன் யாரு, ரிஸ்கத்தாரவன் யாரு, என்ற வாழ்வும் மரணத்தையும் கையில வச்சிருக்கிறவன் யாரு, எல்லாம் என்னோட சம்பந்தப்பட்ட விஷயம். அதெல்லாம் மறந்தாச்சு. அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ்வை மறந்து வாழாதீங்க, உங்களையே நீங்க மறந்து வாழ்ற நிலை உருவாகும். ஒரு எந்த விளக்கமெல்லாம் தேவையில்லை இதுக்கு. சும்மா பிறந்தாச்சும் வாழ்ந்துக்கிட்டு விளங்கி வாழ்ற ஒரு விஷயம் ஒன்று இங்க இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை வாழுகின்றவர்கள் தான் அந்த நிராகரிப்பாளர்கள். நிராகரிப்பாளர்கள் சொல்ற அவங்களோட செயல்கள் உலகத்தில் எவ்வளவு பெரிய அதிசயத்தை பிரமிப்பை ஏற்படுத்தினாலும் அந்த செயல்கள் எல்லாம் புயலுக்கு அடிபட்ட சாம்பல் மாதிரி. லாயக்திரூன அலா ஷைஇம் மிம்மா கஸபு, அவர்கள் சம்பாதித்த அந்த விஷயங்களை, சேர்த்த அந்த சொத்துக்களை, சாதித்த சாதனைகளை அவங்க கின்னஸ் புத்தகங்கள்ல பதிவு செய்த அவங்களோட ரெக்கார்டுகள் எல்லாத்தையும் இந்த புயல் அடிப்பட்ட சாம்பல் பறந்து போனா திரும்ப அதை இழுத்திருக்கலாதே, அது மாதிரி அதனை திரும்பி பெற முடியாது, அவர்கள் தவிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். தவிப்பார்கள். உலகத்துல கின்னஸ்ல சாதனைகளை எழுதி வைத்தாலும் அது புயலுக்கு அடிப்பட்ட சாம்பல் தான், அதை திருப்பி பெறறதுக்கு அவங்களால இயலாது. இதுதான் ஒரு மனுஷன் வாழ்ற மிக பயங்கரமான வழிகேடு. ஏனென்றா அவன் ரப்ப நிராகரிச்சு வாழ்றான். ரப்ப நிராகரிச்சு வாழ்றன்றதோடு சேர்த்துக்கொள்ளணும் ரப்ப மறந்து வாழ்றதையும். ஏன்னா ரெண்டுக்கும் மிச்சம் தூரம் இல்லை, மிச்சம் தூரம் இல்லை. ரப்ப மறந்து வாழ்றதுக்கு குர்ஆன் பயன்படுத்துகிற ஒரு சொல் தான் கஃப்லா அல்லது காஃபிலூன். பொடுபோக்குத்தனமாக இருக்கிறார்கள், எடுத்துக்கொள்றதில்லை, விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கொள்றதில்லை. சகோதரர்களே, அல்லாஹ் இந்த பொடுபோக்குத்தனத்திலிருந்து, இந்த மறதியிலிருந்து, இந்த நிராகரிப்பிலிருந்து,
இந்த கணக்கெடுக்காத தன்மையிலிருந்து மனிதனை திருப்புவதற்கு எத்தனையோ உத்திகளை வழிகளை எல்லாம் இந்த குர்ஆன்ல கையாளுறான். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அலம் தர அன்னல்லாஹ் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த பில் ஹக். நீங்க பார்க்கலையா இந்த வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் தஆலா ஒரு பலமான அடிப்படையின் மீது படைத்திருக்கிறான் என்று? சும்மா எழுந்தமானமாக அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் படைக்கல, எழுந்தமானமா செய்யல. ஒரு வீட்டுக்குள்ள போறோம், உடனே விளங்குது அந்த வீட்டில் எந்த ஒழுங்கும் யார்கிட்டையும் கிடையாது. இன்னொரு வீட்டுக்குள்ள போறோம், உடனே விளங்குது மிகவும் நேர்த்தியான மனிதர்கள். எப்படி அது விளங்குது? வீட்டுக்கு போனோடனே எப்படி விளங்குது? அந்த வீட்டில் இருக்கிற ஒழுங்கும் ஒழுங்கீனம். ஒவ்வொரு பொருளும் அதற்குரிய இடத்தில் வைக்கப்பட்டு நேர்த்தியாக தூய்மையாக அந்த வீடு இருந்தா அழுக்கு இல்லை, தூசி இல்லை, அந்தந்த பொருள்கள் சரியான இடத்துல சரியான அளவுல ஒவ்வொன்றும் வைக்கப்பட்டிருக்குது, அழகா இருக்குது. பார்த்தா என்ன விளங்கும்? அங்க அற்புதமான ஒரு ஒழுங்குன்றது மட்டும் விளங்காது. அங்கே இருக்கிற மனுஷர்கள் யாரு? அவங்க ஒழுங்கு நேர்த்தி எல்லாம் பாதுகாக்கிற மனுஷர்கள். இன்னொரு வீட்டுக்கு போனோன்னே விளங்குது அங்க அது ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த வானம் பூமியெல்லாம் அல்லாஹ் ஒரு அழகான அடிப்படையில் படைத்திருக்கிறான். எவ்வளவு அற்புதமாக இருக்குது, ஒழுங்கா இருக்குது. பார்த்தா என்ன விளங்கணும்? பார்த்தா என்ன விளங்கணும்? இவ்வளவு நேர்த்தி, ஒழுங்கு, கட்டுப்பாடு, அதிசயம், அற்புதம், ஆச்சரியங்கள், பிரமிப்புகள் எல்லாம் நிறைந்த இந்த அல்லாஹ் தஆலா படைப்புகள், வானங்கள், பூமி எல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் விளங்குதில்லை, ஒன்றும் விளங்குதில்லை. விளங்கி வாழ வேண்டிய படைப்பு தானே இது, விளங்குதில்லை. மேலே பார்க்கிறான், கீழே பார்க்கிறான், சும்மா போறான், ஒன்றும் விளங்குதில்லை. அல்லாஹ் சொல்றான், யஷா யுத்ஹிபுக்கும் வயாத்தி பிஹல்கின் ஜதீத். அல்லாஹ் நாடினா உங்களையெல்லாம் அப்படியே அழிச்சிட்டு இதையெல்லாம் படைச்சவனுக்கு அதையெல்லாம் தான் வேறொரு படைப்பை புதுசா அல்லாஹ் கொண்டு வருவான். இதை பார்த்தா அது விளங்கும், பார்த்தா அது விளங்கும். ஒரு நேர்த்தியான ஒழுங்கான ஒரு வீட்டுக்குள்ள போனா உங்களோட கையில் ஒரு பார்சல் இருக்குதுன்னு வைங்க, அதை வைக்கிறதுக்கு இடம் தேடுவீங்க, அப்படித்தானே? சும்மா எங்கேயாலும் அப்படி வச்சிருவீங்களா? இல்லை. மிக நேர்த்தியான ஒழுங்கமைக்கப்பட்ட தூய்மையான ஒரு இடத்துக்கு ஒரு வீட்டுக்குள்ள போனா உங்களோட கையில் என்னமாலும் இருந்தார் கொடைக்கு, கொடையை சும்மா கொண்டு வந்து அப்படி இதுக்கு மேல வச்சிடறா? இல்லை. நீங்க பார்த்து இந்த ஒழுங்கு நேர்த்தி எல்லாம் பேணப்பட்டிருக்கிற இடம் நான் என்ன செய்யணும்? நானும் ஒழுங்கா நடந்து கொள்ளணும். இந்த பொருளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், வைக்கிறதுக்கு இடம் தேடுவோம். வீட்டில் எந்த ஒழுங்கும் இல்லாட்டி கொண்டு போன பொருளை என்ன செய்வோம்? எங்கேயாவது ஒரு இடத்துல ஏற்கனவே ஒழுங்கினம், எங்க வச்சா என்ன அப்படி வச்சிருவோம். ஒரு வீட்டுக்கு போனா இப்படி ஒரு உணர்வு வருது. இந்த முழு பிரபஞ்சத்திலையும் அதிசயங்களை எல்லாம், அற்புதங்களை எல்லாம், ஒழுங்கை நேர்த்தியை எல்லாம் பார்க்கின்ற மனுஷனுக்கு ஒன்றும் விளங்குதில்லை. அவனுக்கு விளங்கணும், இவ்வளவையும் படைச்சிக்கிறானே, அவனை மறந்து வாழ்ந்தா என்னைய இந்த இடத்திலிருந்து எனக்கு தந்த அந்தஸ்தை என்னகிட்ட இருந்து பறிச்சு இன்னொரு மனுஷனுக்கெல்லாம் கொடுத்துருமே, அது விளங்குதில்லை. அல்லாஹ் சொல்றான், நீ யஷா யுத்ஹிபுக்கும் வயாத்தி பிஹல்கின் ஜதீத். இந்த வானத்தை பாருங்க, பூமியை பாருங்க, ஒரு அடிப்படையில் அத்திவாரத்தில் அல்லாஹ் தஆலா இவற்றையெல்லாம் அமைத்திருக்கிறான். அல்லாஹ் நாடினா உங்களைய பொருத்தமற்றவர்களை நீக்கிட்டு பொருத்தமானவர்களை கொண்டு வரலாம். வமா தாலிக அலல்லாஹி பி அஸீஸ். அல்லாஹ் தஆலாவுக்கு இது ஒன்றும் சிரமமான முடியாத காரியம் அல்ல. இதை விளங்க சொல்றான் அல்லாஹ்.
இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து, வானத்துக்கு வந்து, பூமிக்கு வந்து இதெல்லாம் பார்த்து ஒரு விளக்கத்தை எடுங்கன்னு சொல்றாங்க. மறுமையில இங்க விளங்கி வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க. விளங்கி வாழ்ந்தவங்க முன்னால் ஒரு குர்ஆன் விளக்கத்தொடர்ல சூரா ஆல இம்ரானின் கடைசி பகுதியை பார்த்தோம். அறிவு உள்ள மனிதர்கள் எப்படி இந்த வானத்தை, பூமியை, பிரபஞ்சத்தை பார்த்து என்ன மாதிரியான ஒரு முடிவுக்கு, இந்த வாழ்க்கையை பற்றிய முடிவுக்கு வருவாங்கன்னு சொல்லி ஒரு முன்னால் ஒரு விளக்கம் பார்த்திருக்கோம். அந்த விளக்கத்தை மீண்டும் ஒரு முறை கேட்டு பாருங்கள். அது அறிவுள்ள மனுஷர்கள். அறிவில்லாத மனிதர்கள் தொண்டை பார்த்து அவங்களுக்கு ஒன்றும் விளங்காது. அவங்க விளங்க எடுத்துக்கொள்றதும் இல்லை. அவங்க சும்மா வாழ்றாங்க. சும்மா வாழ்ந்துட்டு என்ன நடக்கும் அவர்களுக்கு? அல்லாஹ் சொல்றான் மறுமையில் அல்லாஹ்ட முன்னிலையில் எல்லாரும் வந்து நிற்பாங்க. படி விளங்காம வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சு கொண்டவங்க அல்லாஹ்ட முன்னிலையில் அப்படியே வெளிப்பட்டு வந்து நிற்பார்கள். நின்ற உடனே இந்த பிரச்சனை ஆரம்பமாகும். அங்கேயும் அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செய்யாது. உலகத்திலேயும் தான் ஒன்றை விளங்கி செய்யாம மோட்டுத்தனமா செஞ்சுட்டு அதை இவர் தான் காரணம் என்று இன்னொருத்தட்ட சாட்டுறது, இன்னொருத்தட்ட சாட்டுற ஒரு ஜாய் குணம் இல்லையா? நான் ஏண்ட வாழ்க்கையை விளங்கியிருக்கணும், ஏண்ட வேலையை விளங்கியிருக்கணும், ஏண்ட பொறுப்பை விளங்கியிருக்கணும், எப்படி செய்யறேன்னு விளங்கியிருக்கணும். அப்படி செஞ்சா அது சக்சஸ் ஆகிடும். அது ஒன்றை விளங்காம தான் தோண்டித்தனமா என்னமாலும் செஞ்சுட்டு அந்த செஞ்சத்தால வந்த பாதிப்பை என்ன செய்யறது? இன்னொருத்தண்ட மேல சாட்டுறது. இதே குணம் இந்த விளங்காம வாழ்ந்த மனிதர்கிட்ட அங்கேயும் வருது. அல்லாஹ்வுடைய முன்னிலையில் வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், وَبَرَزُوا لِلَّهِ جَمِيعًا فَقَالَ الضُّعَفَاءُ لِلَّذِينَ اسْتَكْبَرُوا. பின்னுக்கால போனாங்களே அவங்க, முன்னுக்கால போனவங்க இந்த கூட்டத்தை வழி நடத்திக்கிட்டு போனாங்க. எந்த கூட்டத்தை? இந்த விளங்காம அடிப்படைகள் இல்லாம வாழ்ந்த கூட்டத்தை வழி நடத்திக்கிட்டு போன தலைவர்களை பார்த்து பின்னால போறவங்க சொல்லுவாங்க, இன்னா குன்னா லக்கும் தபஅன், நாங்க எப்பவுமே உங்களோட பின்னுக்கால இல்லையா வந்தோம், நாங்க ஒன்றை யோசிக்கலே, நாங்க ஒன்றை கேட்கவும் இல்லை, விளங்கவும் இல்லை, விளங்கணும் என்று நினைக்கவும் இல்லை, நீங்க போன வழியிலெல்லாம் நாங்க உங்களோட பின்னுக்கால வந்திருக்கிறோம், உங்களோட நிழல் போல தொடர்ந்தோம். இங்கேயும் நீங்க ஒரு வேலை செய்கிறேன், ஃபஹல் அன்தும் முகுன அன்னா மின் அதாபில்லாஹி மின் ஷை, உங்களைய நம்பி உங்களைய தலைவர்களை நினைச்சு வாழ்க்கையை பத்தி ஒன்றை யோசிக்காம விளங்காம பின்னுக்கு இழுபட்டு வந்தமே. அந்த ஒரு கதை இருக்குது. நரியிட வாழ, இந்த சிங்கத்திட வாழ கட்டப்பட்ட நரியன், அது மாதிரி பின்னுக்கால இழுபட்டு உங்களோட வந்தமே. இப்போ ஒரு வேலை செய்றீங்களா? இந்த அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிற வேதனையில கொஞ்சத்தை நீங்க எடுத்துக்கோங்க, கொஞ்சத்தை நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுலயும் நீங்க எங்களுக்கு வழிகாட்டிகளா, முன்மாதிரிகளா இருங்க. இவங்க அங்கேயும் இந்த பின்னுக்கால போற குணம் தான் எடுத்துக்கொள்றீங்களான்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? காலு, அது கொஞ்சம் அறிவுள்ளாக்கள். ஏன்னா தலைவர்கள் இந்த வழி நடத்திக்கின்ற தலைவர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அறிவு இருக்குது. அது என்ன அறிவுண்டா, எல்லாரும் ஏமாத்தி தண்டை பின்னால இழுத்துக்கிட்டு போற அறிவு, நேர்வழியில கொண்டு போற அறிவு அல்ல. இந்த பின்னால போறவன் இருக்கிறானே, அவன் தான் ஏமாளி. அவன் சும்மா போறான். அவன் வானத்தை பார்க்கவும் இல்லை, பூமியை பார்க்கவும் இல்லை, மனுஷனை பார்க்கவும் இல்லை, வரலாறை பார்க்கவும் இல்லை, ஒன்றை பார்க்கவும் இல்லை, குர்ஆனை பார்க்கவும் இல்லை, ஹதீஸை பார்க்கவும் இல்லை, அல்லாஹ்வை பார்க்கவும் இல்லை. எல்லாத்தையும் மறந்து ஏமாளியாக பின்னால இழுபட்டு போனவன். ஆனா முன்னால போறவன் நிற்கிறானே, அவன் அப்படி இல்லை. அவன் யாரு? அவனுக்கு அறிவிக்குது. என்ன அறிவிக்குதுண்டா, அவ்வளவு பேரை ஏமாத்தி தன்னை வாள்களாக இழுத்து கொண்டு போற அறிவு அவன் இருக்குது.
அந்த அறிவு கொஞ்சம் அங்கே வேலை செய்யும். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அந்த முன்னால போனவர்கள், காலு லவ் ஹதான் அல்லாஹு லஹதைனாக்கும், அல்லாஹ் எங்களுக்கே ஹிதாயத்தை தரல, உங்களுக்கு எப்படி நாங்க வழி காட்டுறது? ஏன் விண்காலம் வந்தீங்கன்னு கேட்கறதா இது? அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டியிருந்தா உங்களுக்கு நாங்க வழியை காட்டிப்போம் வேண்டாம். நாங்க எப்போ வழிகாட்டுறாங்க? நாங்க எப்போ வழிகாட்டுறாங்க தானே. இப்ப எங்க வழிகாட்டி கூட்டின்னு வந்திருக்கிறாங்க? எங்க? நரகத்துக்கு, பிள்ளையான ஒரு இடத்துக்கு கூட்டின்னு வந்திருக்கிறாங்க. நாங்க எப்போ வழிகாட்டுறாங்க தான். ஆனா அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டியிருந்தா உங்களுக்கு வழிகாட்டி போம். நீங்க பின்னுக்கால வந்தீங்கன்ற அந்த அவங்களோட மடத்தனத்தை இந்த தலைவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அஜஸினா சவாஉன் அலைனா அஜஸினா அம் சபர்னா மாலனா மின் மஹீஸ். இப்ப அந்த தலைவர்கள் அறிவோடு பேசுறாங்க. நீங்க பொறுத்து கொண்டாலும் சரி, பொறுமையை இழந்தாலும் சரி, இந்த முடிவுல இருந்து தப்புறதுக்கு இனி வழியே கிடையாது. இனி உங்களிடத்தை நாங்க பங்கு வைக்கோமேலா, எங்களிடத்தை நீங்க பங்கு வைக்கோமேலா, பட்டு துளைக்கிறது தவிர வேறு எந்த தீர்மானமும் இங்க இல்லை. எனவே வாங்க எல்லாரும் சேர்ந்து அனுபவிப்போம். நீங்கெல்லாம் வந்ததுக்கு நான் என்ன செய்ய? என்ன சொல்லுவாங்க? இந்த சமூகத்தை வழிநடத்தி கொண்டு போற ஆட்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அறிவு ஒன்று இருக்கிறது. அது சரியா வேலை செய்தோ இல்லையோ, பிழையான வழியில அது நல்லா வேலை செய்யும். பிழையான வழியில மனுஷர்களை எல்லாம் கொண்டு போய் ஏமாற்றி தன்னுடைய பரிவாரத்தை பெரிதாக்கி வச்சுக்கொள்றதுல அந்த அறிவு நல்லா வேலை செய்யுது. ஆனால் அவர்களும் அல்லாஹு தஆலா சொல்ற மாதிரி இந்த உலகத்துல சாதிச்சது, பெரட்டினது எல்லாம் பெரிசா ஒன்றுமில்லை. அந்த புயல் அடிப்பட்ட சாம்பல்கள் தான். புயல் அடிப்பட்ட சாம்பல்கள் தான். இந்த நேரம் பார்த்து இந்த தலைவர்களுக்கும் பின்னால போனவங்களுக்கும் இடையில ஒத்தன் இருந்தான். அவன் தான் இத டியூன் பண்ணினான். தலைவர் கூப்பிடுற நேரம் இவனுக்கு அறிவிக்கணும், பின்னால போகாமைக்கிறதுக்கு. அல்லது தலைவருக்கு அறிவிக்கணும், நான் போற வழி எனக்கு கொஞ்சம் அறிவிக்குது, ஆனா இந்த ரோட்ல கூட்டிக் கொண்டு போறேன், இது பிழையானது என்று அவர் உணரணும். ரெண்டு பேருக்கும் அது விளங்காம இந்த ரெண்டு பேருடையும் வழிகேட்ட டியூன் பண்ணி நடுவில் இருந்தொத்தன் அதுக்கு ஊக்குவிப்பு கொடுத்து கொண்டே இருந்தான். அவன் இப்ப இந்த மஹ்ஷர் மைதானத்தில் வந்து நிற்கிறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கொள்றாங்களே, உங்களோட பின்னுக்கால எப்பவுமே நாங்க வந்தோம், நாங்க உண்டையுமே யோசிக்கல, கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, யார் யாரோ எல்லாம் கூப்பிட்டாங்க, அங்க போகாதீங்க, இது தவறு, இது இருள், வழிகேடுன்னெல்லாம் சொன்னாங்க. நாங்க ஒன்றும் கவனிக்கல, உங்களோட பின்னுக்கால வந்தோம், நம்பினோம். இன்றைக்கு எங்களுக்கு தரப்பட்ட வேதனையில கொஞ்சத்தை நீங்க எடுத்துக்கோங்களேன்னு சொல்ற நேரம் ஷைத்தான் இந்த டிஸ்கஷனுக்குள்ள அவன் வாரான், வந்து சொல்றான், வகால ஷைத்தானு லம்மா குதியல் அம்ர், விடயங்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டு முடிவுறுகின்ற நேரத்திலே ஷைத்தான் சொல்லுகிறான், இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக், அல்லாஹ் உங்களுக்கு தந்த வாக்குறுதி இருக்கிறதே அது சத்தியமான வாக்குறுதி. வவஅத்துக்கும், நான் உங்களுக்கு தந்த வாக்குறுதி இருக்கிறதே, உங்களுக்கு வாக்குறுதியை தந்து ஃபஅஹ்லஃப்துக்கும், உங்களுக்கு நான் மோசடி செய்திருக்கிறேன். ஓப்பனா சொல்றேன், உங்களை டியூன் பண்ணினே, நீங்க போறது சரி, பின்கால போங்க, எஸ் வெல்கம், வெல் டன், கோ அஹெட், போங்க, இன்னும் போங்க, இன்னும் போங்க என்று உங்களுக்கு உற்சாகம் தந்து போங்க, உங்களுக்கு வெற்றி இருக்குது, இந்த வழியில போனாதான் நீங்க சாதிக்கலாம், நீங்க உலகத்துல ஒரு பெரும் மனிதராக எல்லாரோட பார்வைக்கும் காட்சி அளிக்கணும், போங்க போங்கன்னு சொல்லி உங்களுக்கு வாக்குறுதி அளிச்சனே, நான் வாக்குறுதி அளிச்சு உங்களுக்கு மோசடி செஞ்சேன். அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி அளிச்சானே போகாதேன்னு சொல்லி இங்கல வாண்டு, அது உண்மையானது, அது உண்மையானது. வமா கான லீ அலைக்கும் மின் சுல்தான்
வாக்குறுதி அளிச்சு உங்களை இழுத்துக்கிண்டு போற அளவுக்கு எனக்கு பெரிய சக்தி பலம் ஒன்று இருக்கல்ல. ஷைத்தான் சொல்றான், உங்களுக்கு வாக்குறுதி தந்து உங்களை எல்லாம் இழுத்து கொண்டு போற அளவுக்கு எனக்கு பெரிய சக்தி பலம் ஒன்றும் இருக்கல்ல. இல்லாத்துக்கும் சும்மா உங்களைய கூப்பிட்டேன், உடனே நீங்க எனக்கு பதில் சொல்லிட்டீங்கப்பா. இந்த அறிவு இல்லாம வாழ்ற மக்கள், அவன் சொல்றான், உங்களை கூப்பிட்டேன் உங்களை இழுத்துக்கிண்டு போற அளவுக்கு எனக்கு ஒன்றும் சக்தி ஒன்றும் இல்லை, அதிகாரம் இருக்கல்ல. சும்மா கூப்பிட்டேன் உங்களைய, நீங்க உடனே பாஞ்சு வந்துட்டீங்க. ஃபலா தலூமூனி, தயவு செஞ்சு என்னைய நொந்து கொள்ளாதீங்க, இது நீங்க மூட்டுத்தனமா செஞ்ச வேலை. இது அல்லாஹ் அறிவை தந்தது விளங்கி வாழுன்னு சொல்லி வேற ஒரு படைப்புக்கும் கொடுக்கல. அல்லாஹ் அறிவை தந்தது விளங்கி வாழுன்னு சொல்லி நீ அறிவை வச்சுட்டு யோசிக்கவும் இல்லை, முன்னுக்கு பார்க்கவும் இல்லை, பின்னுக்கு பார்க்கவும் இல்லை, மேல பார்க்கவும் இல்லை, கீழே பார்க்கவும் இல்லை, ஒன்னையும் பார்க்கல, ஒன்னையும் விளங்கல்ல, கூப்பிட்டோன்னே பாஞ்சி வந்துட்டாய். தயவு செஞ்சு என்னைய நொந்து கொள்ளாதே. வலூமு அன்புசக்கும், நீங்கள் உங்களையே நொந்து கொள்ளுங்கள், என்னை தயவு செய்து நொந்து கொள்ளாதீர்கள். மா அன பிமுஸ்ரிஹிக்கும், எனக்கு இன்றைக்கு உங்களை காப்பாத்துறதுக்கு வழியே இல்லை. வமா அன்தும் பிமுஸ்ரஹிய, நீங்களும் இன்றைய தினம் என்னை காப்பாத்தலாது. தெளிவா சொல்றான், கள்ளங்கபடம் இல்லாம சொல்றான், ஒளிவு மறைவு இல்லாம சொல்றான். இன்னும் சொன்னா இஹ்லாஸா சொல்றான்னு சொல்லணும். இஹ்லாஸோட சொல்றான், நீ ஏப்பா ஏண்ட பின்னுக்கால வந்தாய், உன்னைய கூட்டிக்கிட்டு போறதுக்கு நான் அப்படி பெரிய ஆளா, சும்மா உன்னைய கூப்பிட்ட ஏண்டா வந்தாய் அப்படின்னு அவன் கேட்கிறான். என்னைய நீங்க காப்பாற்றவும் இயலாது, உங்களைய நான் காப்பாற்றவும் இயலாது. இன்னி கஃபர்து பிமா அஷ்ரக்துமூன் மின் கபுல், உலகத்துல வச்சு அல்லாஹ்வுக்கு என்னைய இணையாக்கினீங்களே, நான் அதனை நிராகரிக்கிறேன். ஷைத்தான் சொல்றான், அல்லாஹ் கூப்பிட்டா பின்னால போயிருக்கணும், அவன் தான் என்னுடைய ரப்புன்னு சொல்லி, நீ நான் கூப்பிட்டோன்னு ஏண்ட பின்னுக்கால வந்தாய், அல்லாஹ்வுக்கு நிகராக என்னை கருதி நான் அதனை நிராகரிக்கிறேன், அதை நான் ரிஜெக்ட் பண்றேன், நீ செஞ்சது பிழை என்று சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன் என்று சொல்றான். இன்ன ஸாலிமீன லஹும் அதாபுன் அலீம், ஷைத்தானே சொல்றான், அநியாயக்காரர்கள் நீங்க எல்லாரும், உங்களுக்கு பயங்கரமான வேதனை இருக்கிறது. அநியாயக்காரர்கள் எல்லாரும், இவர்களுக்கு பயங்கரமான வேதனை இருக்கிறது. இது என்ன, ஏன் இது, ஏன் அறிவை தந்திக்கிறது என்னத்துக்கு? என்னமாலும் செஞ்சா விளங்கி செய்யுங்க, யோசிச்சு செய்யுங்க, முன்னால பின்னால எல்லாம் பாருங்க, மேல கீழெல்லாம் பாருங்க, எங்க இருந்து வந்தேன்னு யோசிங்க, எங்க போகணும்ன்றத விளங்குங்க, என்ன பொறுப்புன்றத உணருங்க. அப்படி இல்லையா ஒரு மனுஷன் உலகத்துல வாழணும். இந்த படைப்புக்கு எல்லாம் என்ன சிறப்பம்சத்தை கொடுத்திருக்கிறார்? ஒரு மிருகத்துக்கு, பறவைக்கு, அதுக்கு இதுக்கெல்லாம் அப்படி ஒரு அறிவை கொடுக்கவே இல்லை. கொஞ்சம் இயல்புகளை கொடுத்திருக்கிறான், அது அந்த இயல்புக்கு ஏற்ப வாழ்ந்துட்டு போகும். மனுஷன் விலங்காட்டி தவறு செய்வான், தின்றதுல இருந்து குடிக்கிறதுல இருந்து விலங்காட்டி தவறு செய்வானே, அது மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் விலங்காட்டி தவறு செய்வான். ஏன்னா இது விளங்கி வாழ வேண்டிய படைப்பு, விளங்கி வாழ வேண்டிய படைப்பு, விலங்காட்டி தவறு செய்வான். விளங்குறதுக்கு சரியான பஞ்சம். சகோதரர்களே, விலங்கு பின்னுக்கால போறது சரியான சுகம். அதெல்லாம் ஷைத்தான் பின்னுக்கால போற, யாராலும் கூப்பிட்ட ஒத்தர பின்னுக்கும் போகாம நான் எங்க போகணும் என்றத விளங்கி
தீர்மானம் எடுத்து போறது லேசா, கூப்பிட்டா பின்னுக்கால போற லேசா? இது லேசி. கூப்பிட்டா பின்னுக்கால போற லேசி. அல்லாஹ் தந்த அறிவை அப்படியே மூடி வச்சுட்டு ஒன்றை யோசிக்காம விளங்காம யாராலும் கூப்பிட்டா பின்னால போறது லேசி. அதுதான் இந்த மனுஷன் இருக்கிற மிகப்பெரிய பலவீனம். போகப்படாது, போகப்படாது. தண்ட வாழ்க்கையை பத்தி ஆழமா அகலமா யோசிக்கணும். அறிவோடு வாழ வேண்டும், யோசித்து வாழ வேண்டும். செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் இது அர்த்தம் உள்ளதா, இதே நான் செய்கிறேன் என்று யோசிச்சு விளங்கி செய்ய வேண்டும். அப்படி விளங்காததுனாலதான் கூப்பிடுறவங்களோட பின்னுக்கெல்லாம் மனுஷன் போறான். ஏண்டா விளங்குறதுக்கு பஞ்சம், சிந்தனையில சோம்பேறித்தனம், யோசிக்கிறதுல வறுமை, அறிவு கசிதே இல்லை, காஞ்சி இறுகி போயிருக்குது. கல்லும் சில நேரம் கசிந்து கற்பாறைகள் இருந்து தண்ணி வடிஞ்சு வரும். இந்த மனுஷன் அறிவு கசிதே இல்லை, அதுல இருந்து அறிவு துளிகள் சொற்றதில்லை, யோசிக்கிறதே இல்லை. அப்படியே இந்த மூளைய பத்திரமா சுருட்டி வச்சுட்டு அவன் யார்டையாலும் பின்னுக்கால என்ன கையை பிடிச்சிக்கிட்டு போ நான் வாரேன் என்று பின்னுக்கால போய் கொண்டிருக்கிறான். அப்படி பின்னுக்கால போன போக்குத்தான் ஷைத்தான பின்னால போய் மாஷர்ல வச்சு அவன் டிக்ளா பண்றான், நீங்க எல்லாரும் அநியாயக்காரர்கள், இப்படி வந்திருக்கப்படாது, எனவே பயங்கரமான அந்த வேதனை அனுபவிக்கணும்னு சொல்லி பெரியவங்க வழி நடத்திக்கிட்டு போனவங்க இருக்கிறாங்களே அவங்கள பார்த்து சின்னவங்க பேசின நேரம் ஷைத்தான் இடையில பூந்து அவர் முடிச்சு வைக்கிறார். யார் பெரியவங்க, யார் பின்னால போற சின்னவங்க, இந்த பெரியவங்களையும் தெரிஞ்சிருக்கணும், பின்னால போற சின்னவங்க யார் நாங்கன்றதையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, இது எல்லாத்துக்கும் இடையில ஷைத்தான் தலையிட்டு இந்த டியூன் பண்ணி இந்த வழிகேட்டை ப்ரொமோட் பண்றான்றதை தெரிஞ்சு வச்சிருக்கோம். இதையெல்லாம் தெரிந்து சறுக்கிற இடங்கள், வழுக்கிற இடங்கள், தவறுகின்ற இடங்கள் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு மிக கவனமாக இந்த அறிவை பயன்படுத்தி குர்ஆன் சுன்னான வெளிச்சத்தில் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வெற்றிக்கான பாதை. அப்படி வெற்றி பாதையில போனவங்களை பத்தி அல்லாஹ் அடுத்த வசனங்கள்ல சொல்கிறான். ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்தவர்கள் நுழைவிக்கப்படுகிறார்கள். ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சதா நீரருவிகள் கீழால் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த சுவன சோலைகளிலே. ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக அவர்கள் அங்கே இருந்து விடுவார்கள். பீதினி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய அனுமதியோடு. தஹியத்துஹும் ஃபீஹா சலாம், அங்க அவர்களுக்கு கிடைக்கின்ற வாழ்த்து சலாம், அமைதி. அமைதி என்ற அந்த வாழ்த்து அவர்களுக்கு அந்த சுவர்க்க பூமியில் கிடைத்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். நீங்க 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அல்லது இந்த ஏர்போர்ட்டுகளுக்குள்ள போற நேரமே வாசல்ல ஒரு ஏசி வச்சிருப்பாங்க. வேகமா ஒரு குளிர் காற்று வந்து உள்ளுக்கு வாங்கன்னு வரவேற்கிற மாதிரி இருக்கு. உள்ளுக்கு போற நேரமே ஒரு மெல்லிய சங்கீதம், இசை அந்த பிரதேசத்தில் சுத்திக்கின்ற எல்லா நேரமும் அந்த இசை காதில் விழுந்து கொண்டே இருக்கு. இப்படி உலகத்துல மனிதர்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு உலகத்துல செஞ்சிருக்கிற இது மாதிரியான ஏற்பாடு. அல்லாஹ் தஆலா சொல்றான், கீழால் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற சுவர்க்கம். சுவர்க்கத்தை பற்றி சொல்ற நேரம் முன்பும் ஒரு விளக்கத்தில் இந்த விடயத்தை குறிப்பிட்டேன். சுவர்க்கத்தை பற்றி சொல்ற நேரம் எப்போதும் அல்லாஹ் சொல்ற இந்த சுவர்க்கத்தை பற்றிய வர்ணனை என்னன்னா,
கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. கீழால ஆறுகள் ஓடுற சுவர்க்கம் அது அங்க ஆறுகள் மேலால ஓடுறது இல்லை. இந்த பூமியில தான் ஆறுகள் மேற்பரப்புல ஓடுறது. சுவர்க்கத்துல எல்லா இடங்கள்லையும் கீழால தான் ஆறுகள் ஓடும். கீழால ஆறுகள் ஓடுறது மட்டும் இல்லை, இந்த கீழால ஆறுகள் ஓடுறது கண்ணுக்கு தெரியும். மனிதர்கள் மேலால இருப்பாங்க. மனுஷர்கள் அந்த சுவர்க்கத்தின மேற்பரப்பில் இருக்கிற நேரம் கீழே ஆறுகள் ஓடுறது அவருக்கு தெரியும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு சுவனம். அந்த சுவர்க்கத்தை உலகத்திலிருந்து வேறுபடுத்துறதுக்கு அல்லாஹ் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு உதாரணம் தான் இந்த கீழால ஆறுகள் ஓடுது என்றது. மனுஷனுக்கு அப்படி ஒரு ஆசை உண்டு. யாரோ ஒரு அரபு மன்னர் ஒரு மாளிகை கட்டினதாக ஒரு செய்தித்தாள வந்தது. கடல் பரப்புல ஒரு கட்டிடம் மாளிகை ஒன்று அமைச்சிக்கிறார். அதில் நடந்து போனா கீழால தண்ணி சலசலக்கிறது, தண்ணிக்கு மேலால நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். மனுஷன் ஆசை. இது அன்றாடம் சுவர்க்கத்தில் காணுகின்ற ஒரு காட்சி. எல்லாரும் அனுபவிக்கிற, உலகத்தில் இருக்கிற பெரிய ஒரு அரபு மன்னனுக்கு தான் அப்படி ஒரு மாளிகை கட்டலும். அங்க சாதாரண சுவர்க்கவாதிகளுக்கெல்லாம் இந்த அற்புதமான காட்சியை அனுபவிப்பதற்கும் அதில் வாழ்வதற்கும் பாக்கியம் இருக்கிறது. ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கின்றவர்களை அல்லாஹு தஆலா இவ்வாறான சுவர்க்கத்திலே நுழைவிக்கிறான். அந்த சுவர்க்கம் எப்போதும் சலாம் சலாம் என்ற அந்த வாழ்த்துக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்ற ஒரு பூமி. எங்க போனாலும் சலாம், அந்த அந்த ஓசை உள்ளத்துக்கு இதமாக இருக்கும், கண்களுக்கு குளிர்ச்சியை தரும், மேலுக்கு ஒரு புல்லரிப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரி அந்த சுவர்க்கத்தின் வாழ்த்துக்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். தஹியத்துஹும் ஃபீஹா சலாம் என்று அல்லாஹ் சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு சுவர்க்க வாழ்க்கை. இந்த அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் என்று அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுறான் அல்லவா? ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்தவர்கள். இந்த குர்ஆன்ட சுன்னாட பிரயோகங்கள், சொற்பிரயோகங்கள் எல்லாம் முஸ்லிம்களோட வாயில அடிபட்டு 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 தேஞ்சி இப்ப கரைந்து போன அந்த ஒரு டொஃபியை மிச்ச நேரம் வாயில போட்டு சூப்பிட்டு, கடிக்காம சூப்பிட்டு, இந்த கடைசி துண்டை எடுத்தா எப்படி அது மாதிரி இந்த இஸ்லாத்தில சொற்கள் கூட அதுல யதார்த்தமும் வாழ்க்கையில இல்லை, அதுல தாத்பரியங்களும் எங்களோட அறிவுக்கு தெரியாது. இப்படி அந்த வார்த்தைகள் எதை நாடுகின்றன, என்ன எத்தகைய விளக்கங்களை சுமந்திருக்கின்றன என்பதையெல்லாம் நாங்கள் வாழ்க்கையிலேயோ நடைமுறைகளையோ கண்டறியாத காரணத்தினால இந்த சொற்களை பயன்படுத்தி பயன்படுத்தி இந்த சொற்கள் தேஞ்சு போயிட்டு. இன்னைக்கு ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கின்றவர்கள் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்யறாங்க. ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்கள் என்றால் அதுக்கு வேறொரு வார்த்தையில சொல்லணும். இப்ப அந்த வார்த்தை தேஞ்சி பழசா போனதுனால அது இப்ப அந்த செல்லுபடியாக இல்லை. அது சொன்னா அது பெருமதி விளங்குது இல்லை. எனவே கொஞ்சம் மாத்தி வேறொரு லாங்குவேஜில் அதை சொல்ல வேண்டிய தேவை என்று உருவாகி இருக்கிறது. ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்பவர்கள் என்று சஹாபாக்கு மத்தியில் சொன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு தெரியும் வாழ்க்கைய அணு அணுவாக விளங்கி அந்த அல்லாஹ் அறிவத்தை தானே விளங்குறதுக்கு, அந்த அறிவுக்கு அல்லாஹ் தஆலா விளக்கத்தை கொடுக்கிறதுக்கு நபிமார்கள் அனுப்பினான். நபிமார்கள் சொன்ன ஒவ்வொரு செய்தியையும் அணு அணுவாக விளங்கி அதை ஈமான் கொண்டு செயல்படுத்தினது என்றுதான் அவங்க இதுக்கு கொண்டிருந்த விளக்கம். இன்றைக்கு நாங்க கொண்டிருக்கிற விளக்கம் என்னன்னா,
விளங்காம யாராவது முன்னால போனா பின்னால இருந்து செஞ்சுட்டு போறது, அதுக்கும் ஈமான் கொண்ட நற்கர்மங்கள் செய்கின்றதுதான் இன்னைக்கு வழக்கம். சஹாபாக்கள் அப்படி அல்ல. சஹாபாக்கள் இஸ்லாம் வந்த உடனே அவங்க ஒரு புதிய உலகத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. ஏன்னா இந்த கிடைச்ச விளக்கம் இருக்குதே, அது ஆச்சரியத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துது, அவங்களுக்கு ஆச்சரியத்தை தருது. இப்படி ஒரு விளக்கமா வாழ்க்கைக்கு, இப்படி ஒரு வழிகாட்டலாம். ஆச்சரியப்படாம, அதிசயப்படாம, பிரமிப்போடு பார்க்காம அதை பார்க்கவோ கேட்கவோ அவங்களுக்கு தெரியாது. ஒரு சின்ன வார்த்தை என்றாலும் அதிசயமாக அவர்கள் அதனை பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள், அதிசயமா பார்க்கிறாங்க, கேட்கிறாங்க. அப்படி ஒவ்வொன்றையும் கேட்டு விளங்கி ஈமான் கொண்டு செயல்படுத்தி பார்த்தவர்கள் அந்த சஹாபாக்கள். அதனால அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தினா அது அவங்களோட பாஷையில அதுக்கு வேற பொருள். இன்றைக்கு அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கின்றவர்கள் என்றால் அதுக்கு வேற பொருள். என்ன பொருள்? ஒன்றையுமே விளங்க தேவையில்லை. யாராவது ஒருத்தர் செஞ்சா அதை பார்த்து செஞ்சுட்டு போறது. குர்ஆன் ஹதீஸை பார்த்து செய்யற ஒரு மார்க்கம் இருக்கிறது, சமூகத்தை பார்த்து செய்யற ஒரு மார்க்கம் இருக்கிறது. சமூகத்தை பார்த்து செய்யறதுக்கு அறிவு தேவையில்லை, குர்ஆன் ஹதீஸை பார்த்து செய்யறதுக்கு அறிவு தேவை. அப்ப சமூகத்தை பார்த்து செய்யற மார்க்கம் இருக்குது. சமூகம் எதை செய்தோ அதுக்கு கேள்வி பார்வை ஒன்றுமே இல்லை, கேள்வி பார்வை ஒன்றுமே இல்லை. அது அப்படியே செஞ்சுட்டு போனது. தொழுதா தொழுகிற, கந்திரி கொடுத்தா கந்திரி கொடுக்குற, கத்த மோதினா கத்த மோதுற, நல்லதை செஞ்சா நல்லது செய்யற, மோசடி செஞ்சா மோசடி செய்யற. சரி, முன்னுக்கால போறவங்க எதை சொல்றாங்களோ அவங்க பள்ளியை கட்டுவோம்னா பள்ளியை கட்டுறது, முஸ்லிம்கள்ல இன்னொரு கூட்டத்துக்கு அடிப்போம்னா அடிக்கிறது. பின்னுக்கால இருக்கிறவன் என்ன செய்வான்? ஒண்ணு யோசிக்க மாட்டான். பள்ளியை கட்டுவோம்னா ரெடி, எல்லாரும் பள்ளி கட்டுறது. முஸ்லிம்கள்ல இன்னொரு சாரார அடிப்போம்னா அடிக்கவும் ரெடி. யோசிக்கிறல்ல, அவங்க சிந்தனையை அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு மார்க்கத்தை எங்க பார்க்கறாங்க? பிறந்த சமூகத்துல பார்க்கறாங்க. யார் முன்னுக்கு ஈக்கிறது, யார் செய்யறது, அவங்கள மாதிரி செஞ்சிருப்போம். யோசின அறிவு குர்ஆன் சுன்னாவை பார்த்து மார்க்கம் படிக்கல, குர்ஆன் சுன்னாவை பார்த்து மார்க்கம் படிக்கிறது இல்லை, சமூகத்தை பார்த்து மார்க்கம், சமூகத்தை பார்த்து மார்க்கம். ஒரு உதாரணம் சொல்றேன், இதெல்லாம் எங்கட உதாரணங்கள் தான். ஒருத்தர் சொல்றார் என்றதுனால மற்றவங்க குற்றவாளிகள் என்றதோ, அல்லது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க வந்தாங்கன்றதுனால அவங்க நல்லவங்க, கேட்க வராதவங்க குற்றவாளிகள் என்றோ அப்படியெல்லாம் கருதவான. இது இந்த சமூகத்தில் இருக்கிற நடைமுறைக்கு ஒரு உதாரணம். குர்ஆன் ஹதீஸை பார்த்து மார்க்கமா, சமூகத்தை பார்த்து மார்க்கமா? நிறைய உதாரணம் சொல்லலாம். ஒரு உதாரணம், லைலத்துல் கத்ர் எப்ப வரும்? லைலத்துல் கத்ர் எப்ப வரும்? எப்ப சொல்லுங்க. கடைசி 10 ஒற்றை நாட்கள். இன்னொரு ஹதீஸ் இருக்குது, ஒற்றை நாட்கள் அல்ல, கடைசி 10 ஏதாவது ஒரு நாள். இது எங்க இருக்கிற? இது எங்க இருக்கிற? குர்ஆன் ஹதீஸ். இது குர்ஆன் ஹதீஸ்ல தான் இருக்குது. இது குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிற மார்க்கம். அதாவது லைலத்துல் கத்ர் கடைசி 10 ஒற்றை நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் வரும், அல்லது இன்னும் கொஞ்சம் மங்கள போனா கடைசி 10 ஏதாவது ஒரு நாள். நாங்க இப்ப லைலத்துல் கத்ர் கொண்டாடுற, நாங்க இப்ப லைலத்துல் கத்ர் கொண்டாடுற 27. அது எங்க பார்த்தது? அது எங்க பார்த்த? சமூகத்தை பார்த்தது.
பிறந்தம் ஒரு சமூகத்துல எலும்பி பார்த்தா லைலத்துல் கத்ர் கொண்டாடுறாங்க. எப்ப எப்ப 27 நாங்களும் கொண்டாடுறோம். குர்ஆன் ஹதீஸ்ல குர்ஆன் ஹதீஸை பார்த்தா தானே குர்ஆன் ஹதீஸை கேட்கிறது. அது யாரும் பயம் பண்ணா கேட்கிற, அது படிக்கிறல, அது படிக்கிறதும் இல்லை, விளங்குறதும் இல்லை, அதை செயல்படுத்தணும்னு யோசிக்கிறதும் இல்லை. இப்படி எனக்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். அப்ப இந்த மார்க்கத்துக்கு என்ன நடந்துக்குது? யாரோ முன்னுக்கால போறாங்க, மற்றவங்க எல்லாரும் அறிவை மூட்டை கட்டி வச்சுட்டு பின்னுக்கால வைத்து கொண்டிருக்கிறாங்க, பின்னுக்கால போய் கொண்டிருக்கிறாங்க. ஆபத்தான போக்கு. அவங்களுக்கு ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்யறவங்கன்னு சொல்றதில்லை. அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்யறன்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸை பார்த்து விளங்கி ஈமான் கொண்டு அதை செயல்படுத்துறோம். மத்த எவன் என்னத்தை சொன்னாலும் சரி, எவ்வளவு அழகான கவர்ச்சிகரமான வார்த்தைகளால அதை வர்ணிச்சாலும் விளங்கப்படுத்தினாலும் நோ, அதுக்கு எஸ் சொல்ல இயலாது. அதுதான் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கின்றவர்கள் என்பதற்கு அடையாளம். அல்லாஹ் இறுதியாக இந்த எடுத்துக்கொண்ட வசனத்தின் இறுதி பகுதியிலே கடைசியா இந்த அத்திவாரம் உள்ள வாழ்க்கை எது, அத்திவாரம் இல்லாத வாழ்க்கை எது என்பதற்கு ஒரு அழகான உதாரணம் சொல்கிறார். அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தையிபா, கலிமா தையிபாவுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற உதாரணத்தை நீங்கள் அவதானிக்கவில்லையா? கலிமா தையிபா, கலிமா தையிபான்ற எதுக்கு லா இலாஹா இல்லல்லாஹ், இஸ்லாத்தின் அடிப்படை அத்திவாரம் அதானே. இஸ்லாத்தின் அடிப்படை அத்திவாரம் தான் லா இலாஹா இல்லல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ்ன்றது ஒரு வார்த்தை அல்ல, அப்படி யாரால் வார்த்தை என்று அதை நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுவும் அது விளங்காம இருக்கிறது லேசிதானே. அதுக்காக அப்படி எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க. அது அப்படி அல்ல. விளங்கணும் என்று ஒருத்தர் யோசிச்சா அது என்ன லா இலாஹா இல்லல்லாஹ் இவ்வளவு சின்ன வசனத்துக்குள்ள இந்த வானம் பூமியிட மனுஷர்கள எல்லாருடையும் வாழ்க்கையில அத்திவாரமா அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு அதுக்கு என்ன காரணம்? இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் 4 சொற்கள் தானே. லா இலாஹா இல்லா அல்லாஹ், இந்த 4 சொற்களுக்குள்ள அப்படி என்ன இருக்குது பெருசா? இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வாரண்டா ஏன் இதை சொல்லணும்? குர்ஆன்ல ஒரு அத்தியாயத்தை ஓதினா அதை விட பெரிய நிறைய விஷயங்களுக்குமே. குர்ஆன்ல ஒரு அத்தியாயத்தை ஓதி இஸ்லாத்துக்கு வந்தா நிறைய விஷயங்களுக்கும் இல்லையா? இந்த சின்ன வார்த்தை ஏன் சொல்லணும்? யாருக்காலும் யோசனை வரல, என்ன யோசிக்கிறல்ல, அப்படி யோசிக்காதனால அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அதையும் திரும்ப திரும்ப உச்சரிக்கிற ஒரு வார்த்தையாகத்தான் எங்களுடைய சமூகம் வைத்திருக்கிறது. அது உள்ளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கறது இல்லை. அல்லாஹ் அந்த கலிமா தையிபாக்குள்ள என்ன இருக்குதுன்றத மிகவும் சூட்சுமமாக ஒரு உதாரணத்தின் மூலம் அதோட மகிமைய அந்தஸ்தை சொல்றான். நீங்க பார்க்கலையா? கலிமா தையிபாவுக்கு அல்லாஹ் சொல்ற உதாரணம் என்ன? உதாரணம் கஷஜரத்தின் தையிபா, அது ஒரு நல்ல மரம். நல்ல மரம் என்றா நல்ல மரங்கள் எத்தனை வைக்கும்? அல்லாஹ் சொல்ற நல்ல மரம் அற்புதமான ஒரு நல்ல மரம். அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா தூதி உகுலஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா, அதனுடைய வேர் பூமியில் ஆழமா பதிஞ்சிருக்கும், கிளைகள் வானலாக பரவி இருக்கும், காலமெல்லாம் கனி தருகின்ற மரம். அது மாறி கோடை இலையுதிர் வசந்தம் அது எந்த காலமும் அது பிரச்சனை இல்லை. எல்லா காலமும் பூத்து காய்த்து கனிந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான மரம். அது எங்க இருக்குது? சொர்க்கத்திலேயான்னு யாராலும் கேட்பாங்க? இல்ல, கலிமா தையிபான்றது அப்படியான ஒரு மரம். அது வயத்ரிபுல்லாஹுல் அம்சால லின்னாஸ்
மனிதர்களுக்கு அல்லாஹ் இப்படி உதாரணம் சொல்றான். என்னத்துக்கு? லஅல்லஹும் யததக்கரூன், அவர்கள் உணர்ந்து அறிவு பெற வேண்டும் என்பதற்காக. கலிமாக்கு இப்படி ஒரு உதாரணம் சொன்னா கொஞ்சம் யோசிக்கணும். அடே, கலிமா ஒரு மரமா, அது ஆழமா வேர்பதித்து வானலாவ கிளை பரப்பி காலமெல்லாம் கனி தருமா மரமா? என்னப்பா அது? மனுஷன் யோசனை வேலை செய்யணும். அதுக்காக அல்லாஹ் இப்படி உதாரணம் சொல்லியாவது இந்த கலிமாவை, இந்த இஸ்லாத்தின் அடிப்படைய வாழ்க்கை அத்திவாரத்தை அல்லாஹ் புரிய வைக்க பார்க்கிறான். ஆனா அப்படி புரியறவங்க எத்தனை பேர்? அடுத்தது அல்லாஹ் சொல்றான், வமஸலு கலிமத்தின் ஹபீஸத்தின், கெட்ட கலிமாக்களும் இருக்கின்றன. கலிமா தையிபா, நல்ல கலிமா, அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஒரு தட்டிலையும், இந்த உலகம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை மறுத்தட்டிலையும் போட்டா எது பாரமாகும்? லா இலாஹ இல்லல்லாஹ் தான் கனமாக இருக்கும். அவ்வளவு வெயிட்டான ஒரு வார்த்தை அது, அவ்வளவு செறிவான பொருள்களை கொண்ட ஒரு வார்த்தை அது. அந்த வார்த்தை மிக நல்ல வார்த்தை என்பதற்கு அல்லாஹ் தஆலா உதாரணம் சொல்லி விளங்குறீங்களா? ஏன் அல்லாஹ் உதாரணம் சொல்றான்? இப்படி சொன்னா கொஞ்சம் படிச்சு பார்க்கணும் இல்லையா? அதுல என்ன இருக்குது, என்னமோ இருக்குது, அதை என்ன விளங்குவோம் என்று விளங்குறது இல்லையா? அதே நேரம் அல்லாஹ் தஆலா இன்னொரு கலிமாவை பத்தி சொல்றான். அந்த விளக்கத்தை இன்னும் கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்காக வேண்டி, வமஸலு கலிமத்தின் ஹபீஸத்தின், கெட்ட கலிமாக்கள் இருக்கின்றன. அது என்ன கெட்ட கலிமாண்டா? லா இலாஹ இல்லல்லாஹ் நல்ல கலிமா. வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த மொழிபெயர்த்தா, திரும்ப விளக்கம் அல்ல, மொழிபெயர்ப்பேன். இந்த குர்ஆன் ஹதீஸை மொழிபெயர்த்து விளங்குறதுக்கு விளக்கத்தை விட்டுட்டு மொழிபெயர்ப்பு எடுத்துக்கொள்றது, இதுவும் மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பை மட்டும் எடுத்துக்கொள்வோமே, அங்கே விளக்கத்துக்கு போகாம மொழிபெயர்ப்பை மட்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்டா வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த வசனத்துல அல்லாஹ்வை தவிர என்ற இடத்துக்கு இன்னொண்ட போட்டான். என்ன? வணங்கி வழிபட தகுந்த நாயன் பணத்தை தவிர வேறு யாரும் இல்லை. வணங்கி வழிபட தகுந்த நாயன் அதிகாரத்தை தவிர வேறு யாரும் இல்லை. பட்டம் பதவியை தவிர வேறு யாரும் இல்லை. வணங்கி வழிபட தகுந்த நாயன் எங்க நாட்டு தலைவரை தவிர வேறு யாரும் இல்லை. கட்சி தலைவரை தவிர வேறு யாரும் இல்லை. இப்படி போட்டுக்கிட்டு போனா, இப்படி போட்டு யாரும் வாசிக்கிறது இல்லை. இப்படி போட்டு யாரும் வாசிக்கிறது இல்லை. வணங்கி வழிபட தகுந்த நாயன் எழுதி பின்னுக்கால இடத்தை விட்டா எப்படி நாங்க பூர்த்தி செய்வோம்? வணங்கி வழிபட தகுந்த நாயன் என்று சொல்லி பின்னால பிளாங்கா விட்டா பூர்த்தி செய்யுங்கன்னு சொன்னா எப்படி பூர்த்தி செய்வோம்? அல்லாஹ்வை தவிர எல்லாரும் அப்படித்தான் பூர்த்தி செய்வாங்க. ஏன்னா அது பாடமாக்கி வச்சு. ஆனா வாழ்க்கையில ஒவ்வொருத்தர்டையும் வேறு வேறு நாயன்கள் இருப்பார்கள், வேறு வேறு நாயன்மார்கள் இருப்பார்கள். அது பாடமாக்காததுனால அது சொல்ல தெரியாது. பாடமாக்கல தானே, அது சொல்ல தெரியாது. ஆனா அப்படி களிமாக்கள் இருக்கின்றன, அப்படிப்பட்ட களிமாக்கள் இருக்கின்றன. அந்த களிமாக்கள் எல்லாத்தையும் சேர்த்து லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு பெரிய விளக்கம் சொல்லாம கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். பணத்தை வணங்கி வழிபடுறவங்க இருக்கிறாங்க, பணம் தான் வாழ்க்கை. அதிகாரம், அதிகாரத்தையும் பட்டம் பதவிகளையும் பெறதான் வாழ்க்கை. அது இல்லாம உசுரே இல்லாத மாதிரி, அது போனா உசுறு போன மாதிரி. தனக்கிட்ட இருந்த பட்டங்கள் பதவிகள் அதிகாரங்கள் பெற்றா அது செத்த உடம்பு. ஒருத்தர் நடமாடிக்கிட்டு இருந்தாரு,
இப்ப எலும்பி நிக்கலாது, ஆடுறார். முந்தி நடமாடினார், இப்ப ஆடுறார். ஏண்டா அவருக்கு அந்த சீவன் இல்லாத அந்த உடம்பை தூக்கிக்கிண்டு நடக்கலாமிக்கிற அந்த நிலைமைக்குதே, அது மாதிரி சிலாக்களுக்கு இந்த ஆசை வச்சதுகள் கிடைக்காம போனா நடக்கலாது, சமூகத்தில் எலும்பி நடமாடலாது, தடமாறுவாங்க. அவங்களோட உசுறு போன மாதிரி அது. ஏண்டா அவங்க அதை வணங்கி வழிபடுறாங்க, அதை வணங்கி வழிபடுறாங்க. இப்படி கெட்ட களிமாக்கள் நிறைய இருக்கின்றன. இந்த கெட்ட களிமாக்களை பத்தி எல்லாம் மொத்தமா சேர்த்து அல்லாஹ் சொல்றான். வமஸலு கலிமத்தின் ஹபீஸத்தின் கஷஜரத்தின் ஹபீஸத்தின் இஜ்துஸ்ஸத் மின் ஃபௌகில் அர்தி மா லஹா மின் கரார். இந்த கெட்ட களிமாக்களுக்கு உதாரணம் ஒரு கெட்ட மரம். அதுவும் ஒரு மரம் தான். எப்படிப்பட்ட மரம்? பூமிக்கு மேலால பூதாகாரமா வளர்ந்திருக்கும், புஸ்ஸையா வளர்ந்திருக்கும். ஆனா அதுக்கு வேரே இல்லை, அதுக்கு வேர்கள் இல்லை, பெருசா மிதக்கிற வேர்கள் தான் இருக்குது, ஆணி வேர்கள் ஒன்றும் கிடையாது. இந்த மரத்துக்கு என்ன நடக்கும்? இந்த மரத்துக்கு என்ன நடக்கும்? புஸ்ஸையா வளர்ந்திருக்குது, வேர் இல்லை, மிதக்கிற வேர்கள் தான் இருக்குது. என்ன நடக்கும்? ஒரு சின்ன காத்தடிச்சா சாஞ்சிரும். வெளியே பார்க்கறதுக்கு அப்படி கொஞ்சம் ஒரு காட்சி, உள்ளு கொண்டும் இல்லை, உள்ளு கொண்டும். இது கனி தரவும் மாட்டாது, இதுக்கு வேரும் இல்லை, இதுக்கு நிழல் தரவும் இயலாது. அப்படி புஸ்ஸையா நிலத்தை மூடிக்கிட்டு இருக்கும், அடியில போய் ஒருத்தர் நிற்கவும் இயலா. ஏண்டா அந்த மரத்துல நிழல்ல ஒருத்தரும் ஒரு மிருகமும் பார்க்க முடியாது. அந்த மரத்தால எந்த பிரயோசனமும் இல்லை, அதுக்கும் பிரயோசனம் இல்லை, அதுக்கு ஒரு காத்து பட்டா விழுந்துடும். அடிப்படை இல்லாத வாழ்க்கை என்றது அல்ல சொல்ல வர, அத்திவாரம் இல்லாத வாழ்க்கை. இப்படி வாழுகின்ற அந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ் சொன்ன உதாரணம் தான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. நிலையான வார்த்தை இருக்கிறதே, நிலையான வார்த்தை எது? நிலையான வார்த்தை எது? நிலையற்ற வார்த்தை. நிலையான வார்த்தை தான் இந்த வாழ்க்கைக்காக அல்லாஹ் போட்டிருக்கின்ற அந்த அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ். முழு வாழ்க்கையிலையும் லா இலாஹ இல்லல்லாஹ். தொழுகிற இடத்துல மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்ல, தொழுகிற இடத்துல மட்டும் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ், உன்னைய நான் முன்னோக்கி நின்று கிப்லாவை முன்னோக்கி சுஜூது செய்ய வணங்கிட்டு எழுப்பிட்டு போயிடாது. தொழுகைக்கு தக்பீர் கட்டினோடனே சொல்றது என்ன தெரியுமா? இன்ன சலாத்தி வனுஸ்கி வஜ்ஜஹது வஜ்ஹியல் லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியை படைத்தவன் பக்கம் திரும்பி விட்டேன் என்று ஆரம்பிச்சு, இன்ன சலாத்தி எனது தொழுகை, வனுசுக்கி எனது வணக்கங்கள், வமஹ்யாய எனது வாழ்வு, வமமாத்தி எனது மரணம், அனைத்தும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்பில் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் சொந்தம். நான் தொழுகையில மட்டும் அல்லாஹ்வை வணங்குறவன் அல்ல, தொழுகை மட்டும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் இல்லை, ஏனைய வணக்கங்கள் நோன்பு மாத்திரம் அல்லாஹ்வுக்கு சொந்தம் இல்லை, என்ற வாழ்வும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். என்ற வாழ்க்கைக்கு நாயன் அவன் தான், என்ற வாழ்க்கையின் நாயன் அவன், என்ற வாழ்க்கையே வணக்கம், எனது வாழ்க்கையை வணக்கமாக செலுத்தி வணங்கி வழிபடுகின்ற நாயன் அவன் தான் என்றுதான் சொல்றோம் வந்து தக்பீர் கட்டின உடனே. அதை வச்சுட்டு இன்னும் எத்தனையோ தெய்வங்களை வணங்க இயலாது. அந்த வார்த்தை மூலம், அந்த நிலையான வார்த்தை மூலம் அல்லாஹ் தஆலா யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை இந்த வார்த்தையின் மூலம் உலகத்திலும் பலப்படுத்துவான், வஃபில் ஆখিরা, மறுமையிலும் இந்த வார்த்தையினால் அவர்களை அல்லாஹ் ஸ்திரப்படுத்துவான். இந்த வார்த்தை அவங்களை ஒரு நாளும் சறுக்க வழுக்க தப்ப இடமளிக்காது. சரியான பாதையில் இந்த வார்த்தை அவர்களை அழைத்து செல்லும். வயுதில்லுல்லாஹு ஸாலிமீன்,
அநியாயக்காரர்களை அல்லாஹ் வழி கெடுப்பான். யார் அநியாயக்காரர்கள்? அநியாயக்காரர்கள் யார சொல்றது? ஷைத்தானே பார்த்து சொன்னான், நீங்க நான் கூப்பிட்டேன், உங்களை இழுத்துக்கிட்டு போற பழம் என்கிட்ட நிக்கல, கூப்பிட்டேன், நீங்க வந்துட்டீங்க, நீங்க அநியாயக்காரர்கள். எதை பார்த்து ஷைத்தான் அநியாயக்காரன் சொன்னான்? கூப்பிட்டா பின்னால போவாதேப்பா, யோசிக்காம போவாதீங்க, அது அநியாயம். யோசிக்காம வாழ வேணாம், அது அநியாயம். அந்த மனிதர்களை பார்த்து தான் ஷைத்தானே சொல்றான், அநியாயக்காரர்களுக்கு பயங்கரமான வேதனை இருக்குது. நீ ஏன் அநியாயம் செஞ்சீங்கன்னா? உனக்கு அநியாயத்தில் பெரிய அநியாயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அறிவை தந்திக்கிறான். அறிவுன்றது ஒரு வெளிச்சம். இருட்டில் போற மனுஷன் வெளிச்சத்தை கையில வச்சுக்கிண்டு இருட்டிலே போறான். இருட்டில் போய் முட்டி மோதி விழுந்து பழுதாகி ரத்தம், திரும்பவும் எழுப்பி திரும்பவும் லைட்டை ஆன் பண்ணாம மர இருட்டில் போறான், மர முழுகிறான். மனுஷர்களை பாருங்க, பிரச்சனை, ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு போயிட்டு இன்னொரு பிரச்சனை, அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை. வயசாகிற நேரம் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கவலைகளோட மௌத்தா போறான். இந்த கவலை, பிரச்சனை, யோசனை, மூட் அவுட், அது இது எல்லாம் இந்த புழுந்து 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 வந்த காயங்கள். எப்படி வந்தது? இருட்டுல பெய்த்து பெய்த்து புழுந்து புழுந்து வந்த அந்த வடுக்கள் தான் அதெல்லாம். ஒரு மனுஷன் உள்ளத்துல கவலை, துன்பம், துயரம், சோகங்கள் எல்லாம் அதிகரிச்சுக்கின்னு போகுதுண்டா அவன் இருட்டுல விழுந்து 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 பட்டு தொலைச்சிக்கு நிற்கிறான் என்ற பொருள். கையில வெளிச்சம் இருக்குது. இப்ப யார் அநியாயக்காரன்? யார் அநியாயக்காரன்? அவனை பார்த்துத்தான் ஷைத்தான் சொல்றான், அநியாயக்காரர்கள் நீங்க. அதைத்தான் அல்லாஹ் இங்கேயும் சொல்றான், வயுதில்லுல்லாஹு ஸாலிமீன், அநியாயக்காரர்கள் அல்லாஹ் வழி கெடுப்பான். நேர்வழியில் அல்லாஹ் போட மாட்டான். அநியாயக்காரன் யார்? வெளிச்சத்தை கையில கொடுத்தது பூரா இருட்டில் போறவன். அவனுக்கு திரும்ப அல்லாஹ் வந்து டோச் அடிச்சு காட்டணுமா? அறிவையும் கொடுத்து இந்த அறிவால வழங்குற வழிகாட்டல் குர்ஆன் சுன்னாவையும் கொடுத்ததுக்கு பிறகு இருட்டில் போறான். வயஃஅலுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் தான் நாடியதை செய்கின்ற. நீங்க அறிவை தந்ததுக்கு பிறகு விளங்காம நீங்க நினைச்ச செய்யலும்டா, அல்லாஹ் எல்லா அதிகாரங்களையும் தன் கைவசம் வைத்திருக்கிறவன். அவன் ஏன் நாடியதை செய்யக்கூடாது? அவன் நாடியதை செய்வான் என்று அல்லாஹ் ஆணித்தனமாக கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுகிறான். அலம் தர இலல்லதீன பத்தலு நிஅமத்துல்லாஹி குஃப்ரன், நீங்க பார்க்கலையா நிறைய பேர் அல்லாஹ் கொடுத்த நியமத்தை குஃப்ராக மாத்தினாங்க. நியமத் எது? அல்லாஹ் கொடுத்த நியமத் எது? நியமத் இந்த அறிவும் அறிவால விளங்கலுமான ஒரு மார்க்கம், அதுதான் நியமத். அறிவையும் கொடுத்து அறிவால விளங்குறதுக்கு ஒரு மார்க்கத்தையும் கொடுத்து அதை குஃப்ராக மாத்தி கொண்டவங்களை நீங்க பார்க்கலையா? வஅஹல்லு கௌமஹும் தாரல் பவார், அவர்கள் தங்களோட சமூகத்தையே அழிவுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த முன்னால சொன்னமே, தலைவர்கள் போறாங்க பின்னால இழுபட்டு போறாங்கன்னு சொல்லி, யார் அவங்க? அவங்க தான் தங்களோட சமூகத்தை அழிவுக்கு கொண்டு போய் சேர்த்தவர்கள். ஜஹன்னம, அது என்ன அழிவு? ஜஹன்னம். யஸ்லௌனஹா, அதிலே அவர்கள் நுழைவார்கள். வபிஸல் கரார், மிக மோசமான தங்குமிடம். அந்த இடத்துக்கு இந்த மக்களை எல்லாம் கூட்டி கொண்டு போறதுக்கு என்ன காரணம்? அவர்கள் கூப்பிட்டாங்க, இவங்க பின்னால போனாங்க. இதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க பின்னால போனாங்க, கூப்பிட்டாங்க பின்னால போனாங்க, வேறு எந்த செய்தியும் அங்க கிடையாது. இவ்வளவுதான் இந்த மோசமான முடிவுக்கு போய் சேர்றதுக்கு காரணம். சகோதரர்களே, அல்லாஹ் தந்த அறிவை வச்சு வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சு இந்த வாழ்க்கைக்கு பொருத்தமான அடிப்படைகள் அத்திவாரங்கள் எது என்றத விளங்கி வாழணும். அதைத்தான் இந்த வசனங்களிலே பார்க்கிறோம்.
குர்ஆன்ல எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த வசனங்களை நாங்க பிரட்டினாலும் இந்த மாதிரி செய்திகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கின்றன. குர்ஆனோட ஏன் வாழணும்னு சொல்றோம்? ஏன் இதுக்கு குர்ஆன் சுன்னா மஜ்லிஸ்னு வச்சுக்கிறோம்? குர்ஆன் சிந்தனைகளை எடுத்து உள்வாங்கி அதை யோசிச்சு அதை எங்கட உள்ளத்துக்கும் அறிவுக்கும் இறக்கி அதிலிருந்து தீர்மானங்கள் எடுத்து வாழணும். அந்த குர்ஆனுடைய சிந்தனைகளை எங்களுக்குள்ள அப்படியே கொண்டு வந்து அந்த சிந்தனைகளுக்கு ஏற்ப வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை நோக்கி சமூகத்தை நகர்த்துறதுக்குத்தான் இந்த குர்ஆன் சுன்னா தேவைப்படுது. அப்ப குர்ஆன் சுன்னாவை மிகவும் விருப்பத்தோடு அணுகி கேட்டு படித்து விளங்கி உணர்ந்து அதனை செயல்படுத்தி வாழ வல்ல நாயன் அருள் புரிய வேண்டும். அந்த அருள் சாதாரணமானதல்ல. அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த அருள் கிடைக்கும். அல்லாஹ் சிலருக்கு அதனை நாடமாட்டான். அவ்வாறு அல்லாஹ் நாடாமல் இருக்கின்ற அந்த அநியாயக்காரர்கள் வரிசையிலே அல்லாஹ் என்னையும் உங்களை சேர்க்காமல் இருக்க வேண்டும். இந்த குர்ஆனை உணர்ந்து படித்து விளங்கி அதன் போதனைகளுக்கு ஏற்ப வாழுகின்ற பாக்கியத்தை நாங்கள் பெற முயற்சிப்போம். அல்லாஹ் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.